தஞ்சை மாவட்டத்தில் அடுத்தடுத்து 2 இடங்களில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவனும் பள்ளி சிறுவனும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், விவரங்கள். வணக்கம் சுபா. தஞ்சாவூர் மாவட்டம் தெற்காட்டுப்பள்ளி அருகே உள்ள காவேரி ஆற்றின் தடுப்பணையில் குளித்த திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா செம்பரை கிராமத்தை சேர்ந்த அரியன் ரோகம்மாள் இவர்களுடைய மகன் சரண், வயது 20. இவர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிரிவு படித்து வருகின்றார். இன்று விடுமுறை நாள் என்பதால் நண்பர்களுடன் காவேரி ஆற்றின் தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராதமாக ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் முழுகி பலியானார். அதே போன்று பூதலூர் தாலுகா சோழகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரம்யா, இவர் கணவர் உயிரிழந்த நிலையில் கூலி விவசாயியாக இருக்கிறார். இவருடைய இளைய மகன் ஜனா, வயது 7. இவர் அரசு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகின்றார். இவர் வீட்டின் அருகே உள்ள கல்லணை கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடித்து செல்லப்பட்டு நீரில் முழுகி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக பூதலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து 2 பேர் ஆற்றில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.